முழங்கால் வலி ரைட் ஆர் லெஃப்ட் குந்த வச்சு உட்காந்துட்டு, அதாவது ஸ்குவாட் பண்ணி இல்லை இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்குதுங்களா? ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீயாக இருக்க வாய்ப்பு அதிகம், முட்டி தேய்மானமாக இருக்க வாய்ப்பு அதிகம். பட் எல்லாருக்கும் அப்படி சொல்லிட முடியாது. பட் மேக்ஸிமம் பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ கிரிபிட்டேஷன் சவுண்ட் கடக்குன்னு வந்தாலும் அதுவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீனா என்ன, முழங்காலில் எதனால எல்லாம் வலி வருது, அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போது முழங்கால் எல்லா ஜாயிண்ட் மாதிரி முழங்கால்குள்ளேயும் சைனோவில் ஃப்ளூயிட்னு ஒரு கிரீஸ் மாதிரி திரவம் இருக்குது. அதுக்குள்ளே HCl குளுக்கோசமின் எல்லாம் இருக்குது. இந்த கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால தான் அது ஸ்மூத்தாக மடங்கி நீட்ட முடியுது வாழ்க்கையில் இவ்வளவு வருடங்களும். ஸோ முழங்கால் ஜாயிண்ட்டு ஃபீமருங்கிற எலும்பு, டிபியா, ஃபிபுலா, அப்புறம் பெட்டல்லாங்கிற எலும்பு எல்லாம் சேர்ந்து உருவாகுது. அந்த எலும்பெல்லாம் சேர்ந்து உருவாகிறப்போ அதுக்குள்ள லிகமெண்ட்ஸ், அதாவது ஜவ்வு, அப்புறம் பர்ஷா, அப்புறம் காற்று பைகள், அதை தவிர சைனோல் ஃப்ளூயிட் இதெல்லாம் இருக்கிறதுனால, நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால தான் முழங்கால் நம்ம வாழ்க்கையில் இத்தனை வருஷத்துக்கு நம்மளோட எல்லா ஷாக்கையும் தாங்குது. ஷாக்னா என்னன்னு கேட்டால், நம்ம நடக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வைக்கிறப்போ அதுவும் டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்டாக இருந்தால் நம்ம வெயிட் மாதிரி 3 மடங்கு ஷாக் உள்ளே இறங்குது. நம்ம வெயிட் 70 கிலோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, 210 கிலோ ஷாக் அதில் இறங்குது. ஸோ அவ்வளோ ஆழமான ஷாக் அதில் இறங்குறதுனால அந்த ஷாக்கை தாங்கிறதுனால தான் இது ஒரு ஷாக் அப்சார்பர்னு சொல்லலாம், முட்டி ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நல்லா இருக்கிறப்போ ஷாக் அப்சார்பராக இருந்து நம்மளை நல்லா வச்சுருக்குது. நம்மளுக்கு பெயின் இல்லை, எல்லா மூமெண்ட்டும் நல்லா போகுது. இதே நம்மளுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வந்துட்டால் அது அந்த தன்மையை கொஞ்சம் இழக்கக்கூடும். எப்படி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வரும்னா, 2 டைப்பு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீனா முட்டி தேய்மானம்னு அர்த்தம், இல்லை நீர்க்கட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். 2 டைப்பு, ஒன்று டீஜெனரேட்டிவ் டிசீஸ், இன்னொன்று செகண்டரி. ப்ரைமரினா தானாக வர்றது, வயசாகிறதுனால, நம்மளோட உணவு பழக்கத்தினால, நம்மளோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம் அண்டு ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, இந்த மாதிரி நம்ம மென்டல் ஹெல்த்னால அண்டு உணவுனால, நம்மளுக்கு ஏஜ் ஆகிறதுனால, ஹெரிடிட்டி பரம்பரைனால எல்லாம் அந்த மாதிரி இயற்கையாக வந்துடுது. டீஜெனரேட்டிவ் டிசீஸு முட்டி தானாக தேஞ்சு போகிறதுனா என்னென்னா, ஃபீமர், டிபியா, பெட்டல்லா இதுக்கெல்லாம் இருக்கிற இடையில இருக்க இடைவெளி கொஞ்சமாக கம்மியாக வர்றது தான் தேஞ்சு போகிறது. எக்ஸ்ரே எடுத்து அதை பார்த்து கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னொன்று என்னென்னா செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் அங்கே ஏதாச்சும் அடிபட்டிருக்கோம், அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டுக்காமல் விட்டுருப்போம், இல்லைன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஆனாலும் அந்த நீர் உள்ளே கோர்த்துக்கிட்டு செகண்டரி ஆர்த்ரைட்டிஸாக ஃபார்ம் ஆயிடுது. செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ்னால் அந்த அடிப்பட்டதுனால உள்ள நீர் கோர்த்துட்டு அதுவும் ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீயாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது மோஸ்ட் காமன் பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதை பற்றியும் செகண்டரி பற்றியும் பார்க்கலாம். இதுக்கான ரீசன் என்னவாக இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி உள்ள ஷாக் இறங்குறதுனால அது ஒரு ரீசனாக இருக்குது. இன்னொன்று உணவு பழக்க வழக்கம், மனநிலை, பரம்பரை அண்ட் வெயிட்டு, அப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மி, கால்சியம் கம்மி, உடம்புல வேறு ஏதாச்சும் தைராய்டு இருக்குது, இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது செரவாங்கி மாதிரி, இல்லைன்னா பிளட்டில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்குது ஜாயிண்டில், இதனால எல்லாம் இது நடக்குது. இதை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னா, முழங்கால் வலி வராமல் இருக்கணும்னா இந்தியன் டாய்லெட் பெஸ்ட்டாக இருக்குது. குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்போ முழங்கால் வலி வர்றதுக்கான வாய்ப்பு குறையுது. ஆனால் முழங்கால் வலி வந்ததுக்கப்புறம், முட்டி தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வந்ததுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நல்லா இருக்குது. கீழே உட்கார்றது கூட அதிகமாக அவாய்ட் பண்ணணும், குந்த வச்சு உட்கார்றத அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை தவிர வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதாவது நடக்கிறது, ஓடுறது, அது மாதிரி வெயிட்டை ஊனி செய்கிறதெல்லாம் செய்யாமல் நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் செய்யலாம். அப்படின்னா படுத்துட்டு செய்கிறது, உட்காந்து செய்கிறது, கார்டியாக் எக்ஸசைஸ் அதிகப்படுத்தாத எக்ஸசைசஸ் எல்லாம் செய்யலாம். இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, முழங்கால் வலியில்
நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த நீர் மாதிரி கோர்த்துட்டு ரொம்ப வீங்கிட்டு வலிக்கிறதுக்கு ஐஸ் 10லேருந்து 15 நிமிஷம் அந்த ஏரியாவில் வைக்கலாம். துணியில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஐஸ் பேக்கை விட துணி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதும் உங்களோட வலியை கண்டிப்பாக குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும். அப்புறம் காலை தலைவாணி மேலே தூக்கி வச்சு படுத்துக்கலாம். அப்புறம் க்ரப் பேண்டேஜ் எதுவும் போட்டுக்கலாம். அண்டு ரெஸ்ட்டு கொடுக்கலாம். சரிங்களா? இதில் எல்லாம் வலி குறையும். அண்ட் அதிகமாக நடக்கக்கூடாது, வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி முழங்கால் வலிக்கான ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அந்த எக்ஸசைஸ் பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். வலது முட்டிக்கடியில் இவ்வளோ பெரிய துண்டு, இவ்வளோ பெருசு இல்லை, இவ்வளோ கை, இந்த கை உயரத்துக்கு மட்டும் 2 கை உயரத்துக்கு மட்டும் இருக்கிற மாதிரி துண்டை மடக்கி வலது முட்டிக்கடியில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 1 ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 2 அமுத்துறது 1 2 3 4 5 6 7 8 9 10 2 ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி வலது காலுக்கு 3 செஞ்சுருக்கேன். மினிமம் 7 டைம்ஸ் செய்யணும். மேக்ஸிமம் எவ்வளோ தடவை வேணாலும் செய்யலாம். இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். சரிங்களா? இதே மாதிரியே இடது காலுக்கு எந்த கால் பிரச்சனையோ அதுக்கும் செய்யலாம். 2 காலும் சேர்த்து செய்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி இதை க்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முட்டி தேய்மானம் இல்லை நீர்க்கட்டு இருந்துச்சுன்னா கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.